श्रीमते रामानुजाय नमः। श्री विष्णुचित्तगुरवे नमः। श्रीमद्वरवरमुनये नमः। कायमल निरवा करुमुगिल पोलुरुवा 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 ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். श्रीमते रामानुजाय नमः. श्रीमद्वरवरमुनये नमः.
சதர்த்த சங்கிரகம் என்கிற தலைப்பிலே 15 உபன்யாசங்களை தொடராக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஓரோ நாளும் ஓரோ வித்வான் ஓரோ தலைப்பிலே உபன்யசித்துக் கொண்டு வருகிறார். இந்த உபன்யாச தொடரானது ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான பெங்களூர் ராமானுஜாச்சாரிய சுவாமியினுடைய சதாபிஷேகத்தையும் எம்பெருமானாருடைய 1004வது திருநட்சத்திரத்தையும் உத்தேசித்து நடத்தப்பெறும்படியான உபன்யாச தொடராக அமைந்திருக்கிறது. அந்த தொடரிலே இன்றைய தினம் ஆச்சாரியாபிமானம் என்கிற தலைப்பிலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான கபிஸ்தலம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி உபன்யசிக்க இருக்கிறார். இந்த சுவாமி பிரக்யாத சிஷ்ய சம்பத்து படைத்தவர். பல சிஷ்யர்களுக்கு, பல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு காலக்ஷேப ரீதியாக ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷய கிரந்தங்களை எல்லாம் அற்புதமாக சாதித்து கொண்டிருக்கிறார். கால விசேஷங்களிலே ஆங்காங்கு பற்பல இடங்களிலேயும் உபன்யாசங்களையும் நிகழ்த்தி வருகிறார். அதைத் தவிர சமயம் ஏற்படும் போதெல்லாம் அருளிச்செயல் கோஷ்டி கைங்கரியத்திலேயும் அன்வைக்கும்படியான ஒரு பெருமை படைத்தவராக அமைந்திருக்கிறார். பெங்களூரிலே ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய கிருபைக்கும் பாத்திரபூதரானவர். அந்த ஸ்ரீமடத்திலே பலகால உபன்யாசங்களை ஆச்சாரிய ஹிருதயத்தை தொடர் உபன்யாசமாக நிகழ்த்தி கொண்டு வரும்படியான மகாசுவாமி. இந்த சுவாமி ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய சாரார்த்தமாய் இருக்கக்கூடிய ஆச்சாரியாபிமானம் என்கிற தலைப்பிலே இப்பொழுது உபன்யசிக்க இருக்கிறார். கோஷ்டியார் எல்லோரும் திருச்செவி சாத்தியருளோடுமாய் பிரார்த்திக்கிறேன். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேமகடாக்கலீலா ஸ்ரீரங்க ஹர்ம்யதள மங்கள தீபரேகா ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜராஜகம்சம் ஸ்ரீமத் பராங்குத பதாம்புஜ பிருங்கராஜம் ஸ்ரீபட்டநாத பரகால முகாப்ஜமித்ரம் ஸ்ரீவத்வசின்ன சரணம் யதிராஜமீடே லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமஹ. சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்கேத்திய கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் ஸ்ரீமத் பரிவர்த்தகா ஆச்சாரியராய் எழுந்தருளிருக்கக்கூடிய யதுகிரி ராமானுஜ ஜீயர் சுவாமியுடைய திவ்ய கடாட்ச விசேஷத்தினாலேயும் திவ்ய ஆக்ஞியினாலேயும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் திருவள்ளரை மேல திருமாளிகை சுவாமியினுடைய அம்மாள் சுவாமியினுடைய திருவடி சம்பந்தியும் அடியேனுக்கு பரம ஆப்தரான பெங்களூர் ராமானுஜம் அவருடைய பூர்வீகம் அந்தநல்லூர் ராமானுஜம் சுவாமி. அந்த சுவாமியினுடைய சதாபிஷேக வைபவத்தை முன்னிட்டு இந்த அற்புதமான இந்த உபன்யாச தொடரிலே அந்த தம்பதிகளுக்கு அநேக மங்களாசாசனங்களையும் வாழ்த்துக்களையும் அதற்கு அடுத்தபடியாக இந்த கோட்டியில அன்வைக்கக்கூடிய பற்பல வித்வான்களுடைய திருவடி தாமரைகளிலே பிரணாமங்களையும் இதிலே அனுபவிக்கக்கூடிய மற்ற எல்லோருக்கும் அடியேனுடைய மங்களாசாசனங்களையும் வாழ்த்துக்களையும் கிருதஜதையும் தெரிவித்து இன்றைய தினம் ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் என்று ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற தலைப்பிலே இன்று அடியேன் ஒரு சில விசேஷ அர்த்தங்களை அனுபவிக்க வேணும் என்று எம்பெருமானுடைய திருவுள்ளம்
முதலிலே இந்த வித்வத் கோஷ்டி இருக்கிறதே, கடந்த 5 தினங்களாக தொடர்ந்து பல வித்வான்களுடைய உபன்யாசங்களும் பின்புள்ள ஆச்சாரியர்கள் பெருமக்களும் பின்புள்ள வித்வான்களும் உபன்யசிக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு தலைப்பு யார் கொடுத்தார்களோ அவருடைய திருவடிகளுக்கு முதலிலே அடியன் தண்டன் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இது சாயங்கால வேளையில் நடப்பதினாலேயும் பல வித்வான்கள் உபன்யாசம் பண்ணுவதினாலேயும் இதை ஒரு உபன்யாச தொகுப்பு என்றோ அல்லது உபன்யாச மாலை என்றோ பெயரிட்டு இருக்கலாம், மகுடமிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த உபன்யாச தொகுப்பிற்கு பற்பல வித்வான்களுடைய உபன்யாசங்களுக்கு, அதாவது சதர்த்த சங்கிரகம் என்கிற மகுடமிட்டு இருக்கிறார்கள். அது என்ன சதர்த்த சங்கிரகம் என்றால், சத் என்று வேதங்களிலேயும் பல இடங்களிலேயும் பரமாத்மாவான எம்பெருமானை சத்து என்ற சொல்லாலேயும் சப்தத்தாலேயும் தது என்கிற சப்தத்தாலேயும் சொல்லப்படுகிறது. அப்படி சத் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய பிரபாவங்களை தெரிவிக்கக்கூடிய சுருக்கம். சங்கிரகம் என்றால் சுருக்கம். இந்த சங்கிரகம் என்கிற சொல் எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ந்து பார்த்தோமானால், இதே பிள்ளலோகாச்சாரியர் அற்புதமாக நம்முடைய 18 ரகசியங்களிலே 8வது ரகசியத்திலே சார சங்கிரகம் என்று அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். ஆக எம்பெருமானுடைய பிரபாவங்களுடைய சுருக்கத்தை நாம் பல வித்வான்களுடைய வாயிலாக பல விஷயங்களை அறியும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிட்டியது. இன்றைய தினம் நாம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீவஜனபூஷணத்தினுடைய ஒரு திவ்ய சீசுக்தியே தலைப்பாக அடியேன் தேர்ந்தெடுத்து கொண்டேன். அது போல் விழுக்காட்டிலே அடியேனுடைய உபன்யாசமும் 6ஆக அமைந்தது. இந்த ஸ்ரீவஜனபூஷண கிரந்தமும் 6 பிரகரணங்களை கொண்டது. அது என்னவோ எம்பெருமான் ஆச்சாரியனுடைய கடாட்ச விசேஷமும் அடியேனுக்கு லபிக்க பெற்று இந்த விஷயத்தை அனுபவிக்க வேணும் என்று, ஏனென்றால் ஸ்ரீவஜனபூஷணம் என்கிற 9 விதமாக அனுபவித்தும் இருக்கிறார். ஆனால் பிரபலமாக 6 பிரகடனங்களைத்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர் வெற்றிருக்கிறார். அதுபோல புருஷகார வைபவஞ்சகாதன கௌரவம் ததிகாரி கிருத்தியமஸ்ய சத்குருபசேவனம் ஹரிதயா மஹைதிகீம் குருருபாயதச்சயோ அஜனபூஷணை அவத ஜகத்குரும் தமாஸ்ரயே சாங்காயில திரவிட சம்ஸ்கிருத ரூப வேத சாரார்த்த சங்கிரக மகாரச வாக்கிய ஜாதம் சர்வஜ்ய லோக குரும் நிர்மிதமார்ய போஜ்யம் வந்தே சதா வஜனபூஷண திவ்ய சாஸ்திரம் ஆகண்டோத்கண்ட வைகுண்ட பிரியாணாம் கண்டபூஷணம் குருணா ஜகதா முக்தம் வியாப்தம் வஜனபூஷணம் பேரு தருவிக்கும் அவள் தன் பெருமை 6 பெருவான் முறை அவன் கூறு குருகை பணுவல்லையாகிய குளிர்ந்தவருள்ளார் மாறில் புகழ் வாரில் புகழ் வெண்மையோடரான் வஜனபூஷணமதில் தேரிட நமக்கருள் முடும்பை இறைவன் கடல்கள் சேர் என்மனானே என்று இந்த தனியனை அனுபவிக்கிறோம். நாம் எந்த ஒரு விஷயத்தை அனுபவிப்பதாக இருந்தாலும் 3 விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த விஷயம் பூர்த்தியான ஞானம் நமக்கு ஏற்படும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு, அதாவது ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவருக்கு, அல்லது முக்கியமாக எல்லாருக்கும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அற்புதமாக நம்முடைய பூர்வாச்சாரர்கள் கட்டியிருக்கிறார்கள். ஞானம், அனுஷ்டானம், அனுபவம் என்கிற 3 பிரிவிலே ஞானத்தை நமக்கு தருவது ரகசியத்ரய, தத்துவத்ரய, அர்த்த பஞ்சகம் என்கிற 11 விஷயங்கள் நமக்கு ஞானத்தை தருவது. அதற்கு மேலே ஞானம் வந்தால் போருமா? அனுஷ்டானம் வர வேண்டாமா? கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தகா என்று வள்ளுவனும் சொல்லியிருக்கிறான் அல்லவா? அதுபோல இந்த அனுஷ்டானம் என்பதை
ஞானம் வந்தால் போராது அனுஷ்டானம் வரவானும் என்பதை ஸ்ரீவஜன பூஷணத்திலே காட்டி அருளினார் பிள்ளைலோகாச்சாரியர். சரி, ஞானம் வந்துடுத்து, அனுஷ்டானம் வந்துடுத்து, அனுபவம் வர வேண்டாமா என்றால், அனுபவம் வருவதற்கு ஆச்சாரிய கிருதயம் இவருடைய திருத்தம்பியாரான அழைமணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய கிருதயம் என்கிற அற்புதமான ஒரு கிரந்தம். அது அனுபவ கிரந்தம். திருவாய்மொழியினுடைய திறவுகோல் என்றும் நாம் கொள்ளலாம், அனுபவிக்கலாம். ஆக இந்த ஞான அனுஷ்டானம் இரண்டையும் 18 ரகசியங்களிலே காட்டினார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர். இந்த பிள்ளலோகாச்சாரியார் யார் என்றால், அதாவது வக்திருவேலட்சண்யம், நான் 3 விஷயங்கள் சொன்னேன். வக்திருவேலட்சண்யம், அடுத்தபடியாக கிரந்த வேலட்சண்யம், அடுத்தபடியாக பிரதிபாத்திய வேலட்சண்யம். வேலட்சண்யம் என்றால் சிறப்பு என்று அர்த்தம், பெருமை என்றும் கொள்ளலாம். ஆக வக்திரு அதாவது சொன்னவர், அருளியவருடைய பெருமை. இந்த அருளியவருடைய பெருமையை இப்போ நாம் பலகாது தெரிந்திருக்கிறோம். இவர் சாட்சாத் நம்பெருமாளினுடைய கடாட்சத்தினாலே, ஆச்சாரியனாகிற நம்பிள்ளையினுடைய கடாட்சத்தினாலே வடக்கு திருவீதி பிள்ளைக்கு, அதாவது தெள்ளியதா நம்பிள்ளை செப்பனரி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது இடு30,000 என்று கொண்டாடும்படியாக நம்பிள்ளை அருளி செய்ய ஏடுபடுத்தின வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருக்குமாரரும் அவருடைய பிள்ளைகள் இருவர். ஒருவர் பிள்ளலோகாச்சாரியர், மற்றொரு அழகிமணவாள பெருமாள் நாயனார். அதை தவிர இவருக்கும் மற்ற ஆச்சாரியர்களுக்கும் என்ன ஒரு வேறுபாடு என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அதாவது வக்திருவேலட்சண்யம், அதாவது பிள்ளலோகாச்சாரியருக்கும் மற்ற ஆச்சாரியர்களுக்கும். அந்த மற்ற ஆச்சாரியர்கள் யார்? பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாளயோகி திருவாய் மொழியை காத்த குணவாளரன் நெருஞ்சே கூறு என்று உபதேச ரத்தினமாலையிலே அழகாக மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். இவர்களெல்லாம் திருவாய்மொழியை காத்த குணவாளர், அதாவது திருவாய்மொழிக்கு காத்தலாவது என்று அவ்விடத்திலே பிள்ளைலோகம் ஜீயர் வியாக்கியானம் விடுகிறார். சுரட்சிதமாக வியாக்கியானிக்கை, அதாவது திருவாய்மொழிக்கு பாதுகாவல் இடும்படியாக, சுற்று மதில் கட்டும்படியாக வியாக்கியானத்தை காத்த குணவாளர் என்று கொண்டாடுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையில். இப்போ 2 பக்கம் பார்க்கலாம். ஒன்று மற்ற ஆச்சாரியர்கள், அதாவது நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள். அடுத்தபடியாக பிள்ளலோகாச்சாரியர். இந்த இருவருக்கும் உண்டான வாசி, அதாவது இருவருக்கும் உண்டான ஏற்றம். நம்முடைய திருப்பாவ அவதாரிகளே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை காட்டார் அல்லவா? தேகாத்மாபிமானிகளுக்கும் என்று தொடங்கி ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கக்கூடிய பிரபாவ வைலட்சண்யத்தை காட்டுவது போல மற்ற ஆச்சாரியருடைய வியாக்கியானங்கள் எப்படிப்பட்டது, இவருடைய வியாக்கியானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அனுபவிக்க போகிறோம். அந்த அனுபவத்திலே அனுபவிக்கிற பொழுது, அப்படி அனுபவிக்கும் பொழுது பூர்வாச்சாருடைய வியாக்கியானங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, வேதாந்த விவரண கிரந்தங்களும் அதற்கு அடுத்தபடியாக வேதாந்த சாயையில் அமைந்த திராவிட வேதாந்த விவரணங்களும் அருளுகையாரே முக்கிய கிரந்தங்கள்
6 பிரகரணங்களை உடையது என்று நாம் கீழே அனுபவித்தோம். புருஷகார வைபவஞ்ச சாதனச்ச கௌரவம் ததிகாரி கிருத்தியம் அத்குருபசேவனம் என்று தொடங்கி புருஷகாரமான பெரிய பிராட்டியாருடைய பெருமையையும் எம்பெருமானுடைய சாதனமான எம்பெருமானுடைய பெருமையையும் கிருபையையும் எம்பெருமானை அடைய விரும்புவோர் சேதனம் செய்ய வேண்டியதையும் அவன் ஆச்சாரியனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தையும் எம்பெருமானுடைய கிருபை நிருகேதுகம் என்பதையும் ஆச்சாரியனே உபாயமாக இருப்பவன் என்கிற 6 அர்த்தங்களை இந்த வசனபூஷணத்தில் அருளி செய்தார் பிள்ளைலோகாச்சாரியர். அதைத்தான் தமிழிலே சொல்லும் பொழுது பேரு தறிவிக்கும் அவள் தன் பெருமை 6 பெருவான் முறை அவன் கூறு குறுகை பணுவல் கொள்வதிலையாகிய குளிர்ந்தவருள்தான் ஆறில் போல் உண்மையோடெல்லாம் வசனபூஷணம் அதில் ஏரிட நமக்கருள் முழும்பை இறைவன்கடல்கள் சேர் என்மனே என்று பாசுரத்திலே அனுபவித்தோம். அதற்கு பிறகு இந்த கிரந்தத்தினுடைய கிரந்த வைலட்சண்யம், இந்த கிரந்த வைலட்சண்யம் என்பது ஒரு வரியிலே காட்டக்கூடிய ஒரு அர்த்தம். அதைத்தான் பின்னாடி அனுபவிக்க போகிறோம். அதற்கு மேலே எம்பெருமானுடைய திருமேனி அழகை பல பேர் ஆழ்வார்கள் பலவிதமாக அனுபவித்திருக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி அழகை பெரியாழ்வார் அனுபவித்திருக்கிறார். சீதக்கடருள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள் சோதைக்கு போத்தந்தான் பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே அவளவாயீர் வந்து காணீரே என்று திருவடி தொடங்கி திருமுடி வரையிலே யாரை அனுபவித்திருக்கிறார்கள்? நம்முடைய எம்பெருமானை திருப்பானாழ்வார் அனுபவிச்சிருக்கிறார். காட்டவே கண்ட பாதம் கமரணல்லாடையுந்தி முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தனி புகுந்து கட்டினால் கண்டு வாழும் பாணரதாள் பரவினோமே என்று திருவடி தொடங்கி திருமுடி வரையிலே அனுபவித்தார். அதே பெரியாழ்வாருடைய சீதக்கடவுள் பதிகத்துல ஆழ்வார் கடைசி பாசுரத்தில காட்டால் சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாதகேசத்தை தென் புதுவை பட்டன் இருப்பார் உரைத்தார் 20 உரைப்பார் போய் வைகுந்த தொன்னு வருதாமே சுருப்பார் குழலி யசோதை என்று அவ்விடத்திலே திருவடி தொடங்கி திருவடி வரையிலே அனுபவித்தார். யாரு? ஆழ்வார்கள். பல ஆழ்வார்கள் பல இடத்திலே அனுபவித்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமானாருடைய வழிவழகை சுவாமி மணவாள மாதம் திருமங்கை அடுத்த நிலையான திருமங்கை ஆழ்வாருடைய வழிவழகை சுவாமி மணவாள மாமுனிகள் அனுபவித்திருக்கிறார். எம்பெருமானாருடைய திருமேனி அழகை எம்பார் அனுபவித்திருக்கிறார். பப்பமெனத்திகள் என்கிற பதிகம் மூலமாக என்கிற பாசுரம் மூலமாக. இவ்விடத்திலே பிள்ளலோகாச்சாரியருடைய திருமேனியை குறித்து அற்புதமாக ஒரு அர்த்தம் காட்டால், அதாவது சப்தகாதை வியாக்கியான அவதாரிகளே பிள்ளலோகம் ஜீயர் இந்த பிள்ளலோகாச்சாரியருடைய திருமேனி அழகை அனுபவிக்கிறார். அதாவது தேமரவம் செங்கம்மர திருத்தாள்களும் திகழும் வான் பட்டாடை பதிந்த திருமருங்கும் முப்புற நூலின் தாமணி வடமர்ந்த திருமார்பும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்த முருவரும் கருணை பொழிந்துடும் கணை கண்களும் கனகடல்ல சிகை முடியும் பொன்முடியும் புரிநூலும் திருக்கண்ணும் செவ்வாயும் பொங்குளிதேரும் பொன்மொழியும் புரிநூலும் பொன்தோளும் மங்களமான மலர் மார்பும் மணிவடமும் மருங்குதனில் பரியட்டமும் கமலபத யுகமும் அழகிய பத்மாசனமும் 6 திருநாமம் அணிந்த எழிலும் இருதெருப்போடலில் ஞானமுத்திரையும் தமுமாக எழுந்தருடைய சாதிக்கும் பிள்ளை உலகாரியனே
இன்னும் ஒரு நூத்தாண்டிரும் என்று இந்த பக்தருடைய வைலட்சண்யத்தை அனுபவித்தோம். திருமேனி அழகை, இது ஒரு புது அனுபவம். அதற்கு மேலே ஒவ்வொரு கிரந்தத்திற்கும் ஒரு கருப்பொருள் என்பது ஒன்று உண்டு. அதை வைத்துத்தான் மற்ற அலங்காரங்கள்லாம் அதாவது ஒரு கோலம் போடணும்னா ஒரு புள்ளியை வைத்து எப்படி கோலம் போடுகிறார்களோ அதுபோல அந்த கிரந்தத்திற்கு ஒரு பிரதானமான மைய கருத்து ஒன்று இருக்கும். அதை சுற்றி பல விஷயங்கள் அனுபவிப்பார்கள். பல விதமாக பல பிரகடனங்களை பல விதமாக பல பேர் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படி அனுபவிக்கும் பொழுது வேதத்தினுடைய கருப்பொருள் எது, வேதம் என்பது வேதத்தினுடைய கருப்பொருள் எது என்றால் எம்பெருமானே சர்வேஸ்வரன், ஸ்ரீயப்பதியான எம்பெருமானே உயர்ந்தவன், அவன் தான் ஜெகத்காரண பூதன், எம்பெருமானே உயர்ந்தவன் என்பதை வேதங்களும் பிரம்மசூத்திரமும் காட்டுகிறது. பிரம்மசூத்திரத்திற்கு அதாவது வியாசருடைய 14 அத்தியாயங்கள், 16 பாதங்கள், 156 அதிகரணங்கள், 545 சூத்திரங்கள். இது அத்தனைக்கும் எது மைய புள்ளி? தஜ்ஜலானி சாந்தமுபாசீதா காரணத்து தியேயா என்றெல்லாம் பிரதானமாக சொல்லி, அதாவது சமஸ்த சேதனாத்மக விசிஷ்டம் பிரம்மம் என்பதுதான் பிரம்மசூத்திரத்தினுடைய கரு. அதற்கு மேலே பகவத்கீதையிலே கண்ணன் பெருமான் 18 அத்தியாயங்களிலே 700 ஸ்லோகங்களிலே சொன்னான் அல்லவா, மனம் செய்யல்லையில் ஞான இன்பத்தை நிம்மரமாக வைத்தவர் ஞான பிரானை ஞானத்து வைமின் என்ன இது தத்துவ விவேக நித்யத்வ நியந்திருத்வ சௌலபியதாம் அகங்காரதோட இந்திரியவர மனப்பிராதான்ய கரண நியமன சுகிருதி பேத தேவாசுர விபாக விஸ்வரூப தரிசன சாங்க பக்தி பிரபத்தி என்று 18 அத்தியாயங்களிலே விஸ்தாரமாக சொன்னான் அல்லவா கண்ணன் பெருமான். ஆனால் எங்கே கொண்டு முடிக்கிறான்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹ. இதுவரையில் 18 அத்தியாயங்களிலே 700 ஸ்லோகங்களிலே சொன்ன அர்த்தங்களை சுருக்கி ஒரே வரியிலே சொல்லி விட்டான் கண்ணன் பெருமான். மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹ என்பதுதான் சாரம். சரி, ஏன் அப்போ இவ்வளவு நீளமா சொல்லணும் அப்படின்னா, அர்ஜுனனை தயார்படுத்துவதற்காக அவனுடைய சோகத்தை தீர்த்து கலக்கத்தோடு இருந்த அர்ஜுனனை தெளிவாக்க வேண்டும் என்பதற்காக கீழே விஸ்தாரமாக உபன்யசித்து கடைசியில இதுதான் சரமோபாயம் என்று சரமஸ்லோகத்திலே காட்டினான் அல்லவா கண்ணன். அதுபோல ஸ்ரீராமாயணத்திற்கு 24,000 ஸ்லோகங்களாக விரிந்தது. இதற்கு மூல காரணம் எது? அதாவது இந்த ஸ்ரீராமாயணத்தினுடைய உயிர் கருத்து மைய கருத்து எது? அது முதல் ஸ்லோகத்திற்கு அடுத்த ஸ்லோகமாக முதல் ஸ்லோகத்திலே ஸ்ரீராமாயணம் தொடங்கும் பொழுது தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்ரீ வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம் என்று தொடங்கி அடுத்ததாக 16 கல்யாண குணங்களை உடையவன் எவன் என்று நாரதரை பார்த்து வால்மீகி கேட்க அந்த குணங்களுக்கு இருப்பிடமானவன் விஸ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாமஜனைஸ்வதா என்று கொண்டாடுகிறார் அல்லவா. அப்ப அந்த 16 குணங்களுடைய விரிவுதான் ஸ்ரீராமாயணம். அதுதான் முதல் ஸ்லோகத்திலே சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்யஸ்ய கிருதஜ்யஸ்ய சத்யவாக்யோ திருடவ்ரதா என்று ஸ்லோகமானது போறது. ஆக மேலே இந்த குணவான் என்கிற ஒரு பதம் தான் ஸ்ரீராமாயணத்திற்கு மைய கருத்து. அடுத்தபடியாக நாம் எல்லோரும் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திருவாய்மொழியினுடைய சுருக்கம் என்ன என்று பார்த்தோமானால் 10 பத்துக்கள்
1000 பாசுரங்கள். அந்த 10 பத்துக்களுடைய சுருக்கம் 3 பத்துக்கள். அந்த 3 பத்துக்களுடைய சுருக்கம் 3 பதிகங்கள். 3 பதிகங்களுடைய சுருக்கம் 3 பாசுரங்கள். 3 பாசுரங்களுடைய சுருக்கம் முதல் பாசுரம். முதல் பாசுரத்தினுடைய சுருக்கம் முதல் வரி. அதாவது ஒரே ஒரு வரி. உயர்நலம் உடையவன் எவன் என்கிற ஒரு வரிதான் 1000 பாசுரங்களாக விரிந்தது என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கொண்டாடி இருக்கிறார். அதுபோல நாம் அனுதினம் அனுசந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாவை, அது எப்படி? திருப்பாவை முதல் பாசுரத்திலே நாராயணனே என்பதும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மத்தனம் காமங்கள் மாத்து, மத்தனம் காமங்கள் மாத்து உனக்கே நாம் ஆட்சிவோம் உந்தன்னோடு உத்தோமேயாவோம். இதுதான் திருப்பாவையினுடைய மையக்கரு. அதற்கு மேலே திருமந்திரம் நாம் அனைவரும் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பது ஆச்சாரியனாலே உபதேசிக்கப்படும் அந்த திருமந்திரம் தான். அதாவது சரமஸ்லோகத்தினுடைய சுருக்கம் துவயம், துவயத்தினுடைய சுருக்கம் திருமந்திரம். அந்த திருமந்திரத்திலே இருக்கக்கூடிய சுருக்கம் முதல் எழுத்து. ஆ என்கிற முதல் எழுத்து தான் அது விரிந்தது. ஆ என்கிற பிரணவம் தான் நமஹா நாராயணாயா என்று ஆயிற்று. அதேதான் துவயமாக ஆயிற்று, அதேதான் சரமஸ்லோகமாக ஆயிற்று. ஆக முதல் 3 பிரணவத்திலே முதல் எழுத்திலே இருக்கக்கூடிய ஆ என்கிற எழுத்து எப்படி சுருக்கமோ, அது எப்படி விரிந்ததோ, அதுபோலேதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவரும் காட்டினான். ஆக இந்த அகாரவாச்சம். ஆக இது போலே இந்த ஸ்ரீவஜனபூஷணத்திற்கு மைய கருத்து எது சுவாமி அப்படின்னு பார்த்தால், ஸ்ரீவஜனபூஷணத்திற்கு மைய கருத்து வேதார்த்தம் அறுதியிடுவது என்று தொடங்கி ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று முடிகிறது. ஆக இந்த வேதார்த்தம் அறுதியிடுவதுங்கிறத வச்சிருவோம். இப்ப ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்பதுதான் இந்த ஸ்ரீவஜன பூஷணத்துடைய மைய கருத்து. அதிலேயும் ரொம்ப அழகாக காட்டால் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்பதை காட்டும் பொழுது அனுபவிக்கலாம். மேலே பல விஷயங்களை அனுபவிக்கலாம். அதாவது இந்த 6 பிரகரணங்களிலே 4வது பிரகரணமான ஆச்சாரிய லட்சணமும் சிஷ்ய லட்சணமும் சொல்லி தொடங்குகிறார். நேரடியாக இவர் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லியிருக்கலாமே, ஆனால் ஏன் சொல்லல அப்படின்னா முன்னாடி அதுக்கு பல விதமாக நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தயார்படுத்தி கொள்வதற்காகத்தான் முன்னாடி பல சூத்திரங்களிலே ஆச்சாரியனுடைய பிரபாவங்களை எல்லாம் சொல்லி, சிஷ்யன் இருக்க வேண்டிய லட்சணங்களை எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு இப்படிப்பட்ட சிஷ்யன் அவன் ஆச்சாரியன் உகந்த சிஷ்யன் என்பதுதான் உத்தாரகம். உத்தாரகம் என்றால் தரிப்பது, உத்தென்றால் மேலே கிளம்புவது. அதைத்தான் திருவாய்மொழி தொடக்கத்திலே உயர்வரா என்று ஊ என்பதிலே ஆரம்பித்து உயர்ந்தே இத்து பிளஸ் ஏ என்று உத்தென்கிறார் என்பது ஆச்சாரிய ஹிதத்திலேயும் அழிவுநாளப்பா நாயனார் பெருமாள் நாயனார் காட்ட உத்கீத பிரணவத்தை மாறாடி என்று அனுபவிக்கிறார். ஆக இப்படி இந்த 6 விஷயங்களை, அதாவது இந்த சூத்திரம் தொடங்கி ஆச்சாரியனே ஆச்சாரியனுடைய கிருபையே நன்னா கவனிச்சுட்டு வரணும். 3 நிலைகள், பிரதம பருவம், மத்தியம பருவம், சரம பருவம் என்று 3 பருவங்கள், அதாவது 3 நிலைகள் என்று கொள்ளலாம். பிரதம பருவம் என்பது எம்பெருமானை கொண்டாடுவது, எம்பெருமானை அனுபவிப்பது. மத்தியம பருவம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்களை அனுபவிப்பது, அதாவது எம்பெருமானுடைய அடியார்களை அனுபவிப்பது. சரம பருவம் என்பது அதாவது ஆச்சாரியனே எல்லாம் என்று கொண்டாடுவது. இப்படி இந்த 3 விசேஷங்களிலே எம்பெருமானுடைய அடியார்களே உயர்ந்தவர்கள் என்று காட்டினார். யாரு? நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார். அதாவது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே பல பதிகங்கள், 100 பதிகங்கள் இருக்கும் பொழுது அதிலே 2 பதிகங்கள்
பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலை நீயானம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டேன் பயிலும் பிறப்புடையதோரு எம்மையாளும் பரமரே என்று அதிலே 10 பாசுரத்திலே காட்டுகிறார். அதாவது எம்பெருமானுடைய அடியார்களே உபாயம் உபேயம் என்று கொண்டாடுகிறார். அதுபோல நெடுவார்க்கடைவை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமா தத்ததி கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர்ந்தினைந்தால் கொடுமாவிலையேனவன் அடியார் அடியே கூடும் இது வல்லார் விடமார் என்பதென்னந்தோ உலகு பெருமே என்று அங்கே 2 பதிகங்கள் காட்டினார். அதுபோல திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய 100 பதிகங்களில் 2 பதிகங்கள் அண்ணாதார் வாழோடர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாகிய முதோட்டம் பெருமானார் மறிவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலதன துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுது மென்னோமே என்று தொடங்கி அது ஒரு 10 பாதம். திருக்கடல் மல்லை எம்பெருமானை ஆராதிப்பவர்கள் கொண்டாடுபவர்கள் அதை கொண்டாடுகிறார் அவ்விடத்திலே. அதற்கு மேலே கண்சோர விங்குருதி வந்திழிய வந்தழல் போல் குந்தலாரை மண்சேர முலையுண்ட மாமதலாய் வானவரம் கோவே என்று விண்சேரி விளந்திங்கள் அகடுறிஞ்சு மணிமாடமல்கு செல்வ கண்சேர எம்பெருமாள் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே என்று கொண்டாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். அதாவது பிரதம பர்வத்தை விட்டு மத்தியம பர்வமான ஸ்ரீவைஷ்ணவருடைய ஏற்றத்தை அடியாருடைய ஏற்றத்தை காட்டினார்கள் ஆழ்வார்கள். அதுபோல தேட்டரும் திரள் தேனிலை என்றும் நம்முடைய ஆச்சாரர்கள் அபிமானித்திருக்கிறார்கள். அதற்கு மேலே இப்ப எம்பெருமானை காட்டிலும் அடியார்கள் உயர்ந்தவர்கள் என்பதை காட்டிலும் அடியார்களை காட்டிலும் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள், ஆழ்வார்களை காட்டிலும் ஆச்சாரியன் உயர்ந்தவன் என்று காட்டினது யாரு? மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வார் ஏவும் அத்தறியே குருவோர் நம்பி நம்பியன் குருவோர் நம்பிய என்று சொல்லும் பொழுதே தித்திக்கிறதான் மதுரகவி ஆழ்வார். அதாவது அம்மாழ்வாரையே பிரதானமாக ஆச்சாரியனாக கொண்டவர் மதுரகவி ஆழ்வார். இதைத்தான் சுவாமி அழகா ஒரு பாசுரத்துல காட்டார். உண்டாபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. உண்ட போது பகவத் அனுபவம் கிட்டிய போது, உண்ணாத போது அதாவது சம்ஸ்லேஷ தசை விஸ்லேஷ தசை எம்பெருமானை அனுபவிப்பது கிட்டாமல் போகும் பொழுது, அதிலே எம்பெருமானோடு அனுபவிக்கும் பொழுது ஆனந்தமாக கொண்டாடுவார்கள். உன்னுடைய கருணை என்ன, அவனது எல்லாம், அவனது இன்னருடைய என்னெல்லாம் கொண்டாடுவார்கள். அதே விஸ்லேஷத்திலே வந்ததானால் போகு நம்பி என்று வெறுத்திருப்பார். ஆக இப்படி மாறி மாறி 2 நிலைகளும் இருப்போம். அதாவது எம்பெருமானை பெற்றால் ஒரு அனுபவம், எம்பெருமானை இழந்தால் ஒரு துக்கம் என்று கலசி இருக்கக்கூடிய இந்த 10 பேருக்காலே ஆழ்வார்கள் அவரை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே. அவர்களை பார்த்து சிரித்திருப்பாராம் மதுரகவி ஆழ்வார். ஏனென்றால் எதுக்கு அந்த கட்டம்? ஆச்சாரியனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறானே என்று சரம பருவத்தை காண்பித்து கொடுத்தவர் யாரு? சுவாமி மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரம் கொண்டு, அதாவது 10 பேர் பாசுரம் கொண்டு அன்று இவ்வர்த்தம் அறுதியிடுவது. இவர் பாசுரம் உண்டிரே அவர் பாசுரம் கொண்டிரே இவ்வர்த்தம் அறுதியிடுவது. அதாவது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற அர்த்தத்தை மதுரகவி ஆழ்வாருடைய வைபவத்தை வைத்துத்தான் நாம் அறுதியிட வேணும் என்று காட்டி, அதற்கு மேலே பிராப்யத்துக்கு பிரதம பர்வம் ஆச்சாரிய கைங்கரியம், மத்தியம பர்வம் பகவத் கைங்கரியம், சரம பர்வம் பாகவத கைங்கரியம் என்று பிரதம பர்வம் மத்தியம பர்வம் சரம பர்வத்தை மாற்றி
அப்படி காட்டினார் பிள்ளைலோகாச்சாரியர் சூத்திரம் 412. எவ்வளவு அழகா அனுபவிக்கிறார். நீ இந்த மண்ண, இதைத்தான் ராமானுஜ உத்தந்தாதியில நம்முடைய சுவாமி திருவரங்க தமுதனார், நீ இந்த மண்ணகத்தே திருத்தி திருமகள் கேழ்வனாக்கியவின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது மத்தோர் பொய்ப்பொருளே என்று ராமானுஜ உத்தந்தாதியிலே அமுதனார் அனுபவிக்கிறார். அதாவது எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற அர்த்தத்தை காட்டினார். அதற்கு மேலே இதுதான் துர்லபம், ஆச்சாரிய கைங்கரியமே ஏற்கத்தக்கது, அதுவே உபாயம், அதுவே உபேயம். எது இப்படிப்பட்ட நிலைமை வருவது துர்லபம் என்று காட்டுகிறார் பிள்ளைலோகாச்சாரியர் 415ஆம் சூத்திரத்திலே. இதுதான் துர்லபம், விஷய பிரவணனுக்கு அத்தை விட்டு பகவத் விஷயத்திலே வருகைக்குள்ள அருமை போலன்று பிரதமர்வத்தை விட்டு சரமபர்வத்திலே வருகைக்குள்ள அருமை. பிரதம பர்வமான எம்பெருமானை விட்டு மத்தியவருமான ஸ்ரீவைஷ்ணவர்களையும் விட்டு ஆச்சாரியனுடைய பிரபாவத்தை, ஆச்சாரியனுடைய கைங்கரியத்திற்கு வருவை மிகவும் துர்லபம் என்று காட்டி, ஆச்சாரியன் சரி, இப்படிப்பட்ட ஆச்சாரியன் யார் என்று கேட்டால் அதைத்தான் சொல்றார். ஆச்சாரியன் இருவர்க்கும் உபகாரகன், இருவருக்கும், அதாவது இந்த சேதனனுக்கும் தியப்பதியான எம்பெருமானுக்கும் உபகாரகன், உபகாரம் செய்கிறவன். என்ன சுவாமி, ஆச்சாரியன் என்கிறவர் நம்ம மாதிரி இருக்கார், நம்மளோட இருக்கார், இவர் என்ன உபகாரம் பண்ண போறார் என்று பார்க்காமல் இவர் இருவருக்கும் உபகாரகன். யாருக்கும்? எம்பெருமானுக்கும் உபகாரகன், இந்த சேதனனுக்கும் உபகாரகன். அதை விவரிக்கிறார். ஈஸ்வரனுக்கு சேஷவஸ்துவை உபகரித்தான். சேஷவஸ்து எம்பெருமானுடைய சொத்தான, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதான, எம்பெருமானுக்கு உடமையதான இந்த ஆத்ம வஸ்துவை எம்பெருமானுக்கு உபகரித்தான். சரி, சிஷ்யனுக்கு என்ன பண்ணான்? சேதனனுக்கு சேஷியை உபகரித்தான். இவன் தான் பரமாத்மா, இவன் தான் ஸ்ரீயப்பதி, இவன் தான் எம்பெருமான், இவனைத்தான் பற்ற வேண்டும் என்று சேஷியை காட்டி கொடுத்தான். ஆக யாருக்கு? சேதனனுக்கு. ஆக இருவருக்குமான உபகாரகன். அதனால்தான் பார்த்தான் பெருமான் ஈஸ்வரன் தாரும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். அதனாலதான் பார்த்தான் எம்பெருமான். எல்லாரும் ஆச்சாரியர்களை கொண்டாடுகிறார்களே, நாமும் இந்த ஆச்சாரியத்துவத்தை அடைந்தால் என்ன என்று எம்பெருமான் நினைத்து ஆகையிலே குரு பரம்பரையிலே அன்வயித்ததும் ஸ்ரீகீதையிலும் அபயப்பிரதானம் அருளி செய்ததும் 3 காரியங்களாலே இவனும் ஒரு ஆச்சாரியன், பிரதமாச்சாரியன். நாம் அனுபவிக்கிறோம் அல்லவா? அஸ்மத்தேசியம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குரு ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்க மகாபூர்ணம் முனிம் யாமுனம் ராமம் பத்ம விரோச்சனம் முனிவரம் நாதம் சடத்வேஷினம் சேனேசம் திரியம் இந்திராசகரம் நாராயணம் சம்ஸ்ரயே என்று இந்த குரு பரம்பரையிலே பிரதானமான ஆச்சாரியனாக எம்பெருமான் அனுபவிக்கிறான் அல்லவா? அது போலே அதற்கு மேலே ஸ்ரீ கீதையும் கீதாச்சாரியன் என்றே அவனுக்கு திருநாம். அடுத்தபடியிலே அபயப்பிரதானம் அருளியது. அபயப்பிரதானம் என்றால் சக்கரவர்த்தி திருமகன் அருளிய சரம ஸ்லோகம். அதைத்தான் நாம் அனுபவித்திருக்கிறோம். 4 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. பிரதானமாக 3 வார்த்தைகள் பிரபலமாக இருக்கிறது. அதாவது வராக சரம ஸ்லோகம், வராகன் புவி பிராட்டிக்காக சொன்ன வார்த்தை. அடுத்ததாக சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணனை உத்தேசித்து சொன்ன வார்த்தை, அது கடற்கரை வார்த்தை, அது கடல் வார்த்தை என்று வராக பெருமான் பிராட்டிக்காக சொன்னான் அல்லவா? அது ஒரு வார்த்தை. அடுத்தபடியாக ராமபிரான் சொன்ன சரம ஸ்லோகம், அடுத்தபடியாக கண்ணன் பெருமான் சொன்ன சரம ஸ்லோகம், அடுத்தபடியாக இறைவாச்சான் பிள்ளை தனிஸ்லோக ராமாயணத்திலே பாபானாம் பிளவங்கமான் காரியம் கருணமாரியேன சின்னபராஜதி
என்று சொல்லுகிற இது பிராட்டியினுடைய சரமஸ்லோகமாயிரே இருப்பது என்று அந்த காட்டுகிறார். அப்படிப்பட்ட சரமஸ்லோகத்திலே அன்வயித்ததும். அடுத்தபடியாக ஆச்சாரியனே, சரி இவ்வளவு ஆச்சாரிய பெருமைகள் சொல்றமே, இந்த ஆச்சாரியனுடைய லட்சணங்களை எல்லாம் அழகா காட்டுறார் சீவஜன பூஷணத்திலே. ஆச்சாரியனுக்கு 2 குணங்கள் அவசியமானவை. அபேட்சிதம் 2 குணங்கள் ஆவசியகம். ஆச்சாரியனுக்கு 2 குணங்கள் அவசியமானவை. என்னது? சூத்திரம் 313ல ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் பக்கல் கிருபையும் ஆச்சாரியன் பக்கல் பாரதந்திரியமும் வேணும். அதாவது தன்னுடைய திருவடிகளை அடைந்த சிஷ்யன் பக்கத்திலே ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய பிரதானமான குணம் எது? கிருபை இருக்க வேண்டும். இந்த ஆத்ம வஸ்து, இந்த ஆத்மாவை உஜ்ஜீவிக்க வேணும், இந்த ஆத்மா உஜ்ஜீவிக்க வேணும் என்கிற கிருபை இருக்கணும். யார்கிட்ட? ஆச்சாரியன். சிஷ்யன் பக்கல் கிருபையும். அதற்கு மேலே தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே எப்படி இருக்கணும்? பாரதந்திரியமும் வேணும். நம்ம எல்லா கைங்கரியத்தையும் நம்ம என்ன பண்றோம்? ஆச்சாரிய முகேன, ஆச்சாரிய முகேன. திருவாராதனை பண்ணும் போது என்ன சொல்றோம்? ஆச்சாரிய முகேன. என்னுடைய ஆச்சாரியனாக இருந்து நான் பிரதிநிதியாக பண்ணுகிறேன் என்பதுதானே என்னுடைய ஆச்சாரியனுக்கு பிரதிநிதியாக அடியேன் பண்ணுகிறேன் என்று நாம் அனுபவிக்க சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி தன்னுடைய ஆச்சாரியனுக்கு பரதந்திரனாய் இருக்க வேண்டும். சரி, இதனால விளைந்தது என்ன? கிருபையினாலே விளைந்தது என்ன? பாரதந்திரியத்தாலே விளைந்தது என்ன என்பதை 316வது சூத்திரத்தாலே விவரிக்கிறார். அருள் அதனால் பலித்தது கிருபையாலே சிஷ்யன் சொரூபம் சித்திக்கும். பாரதந்திரியத்தாலே தன் சொரூபம் சித்திக்கும். சிஷ்யனுடைய சொரூபம் என்ன? எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல். அந்த ஸ்வரூபத்தை அவனுக்கு சேஷபூதனாயிருக்கிற என்கிற ஸ்வரூபம் அவனுக்கு சித்திக்கும். இவனுக்கு ஆச்சாரியனுக்கு என்ன சித்திக்கும்? தன்னுடைய ஆச்சாரியனுடைய பரதந்திரனாய் இருப்பதனால இவனுடைய ஸ்வரூபமும் சித்திக்கும். சரி சுவாமி, இவ்வளவு சொல்றீரே, அந்த ஆச்சாரியன்னா யார் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு பதில் சொல்றா போலே சொல்லுகிறார். மேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை, பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை. இதைத்தான் அழகா காட்ட ஐகலௌகிகமைஸ்வர்யம் சொர்க்காத்யம் பாரலௌகிகம் கைவல்யம் பகவத்தஞ்ச மந்திராயம் சாதயிஷ்யதி. இந்த திருமந்திரமானது நமக்கு 5 லோக செல்வங்களும் சொர்க்கம் போன்ற உலகங்களும் அதற்கடுத்தபடியா ஆத்மானுபவமாகிற கைவல்யத்தையும் அப்படியா அதற்கடுத்தபடியாக பகவத் ஆப்தியையும் உண்டு பண்ணி கொடுக்கும். அதனால்தான் நேரே திருமந்திரத்தை உபதேசித்தவனை என்று காட்டுகிறார். இந்த திருமந்திரம் எப்படி வந்தது என்பதை முதல் சூத்திரத்திலே முன்னூற்றுப்படியிலே காட்டியிருக்கிறார். சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவும் நீக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோபடான் சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் தன்னை அறிந்து கரைவரும் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் என்று கீழே நரநாராயண அவதாரம் கொண்டு மிதிரியாசிரமத்திலே இந்த திருமந்திரத்தை உபதேசித்தான். இந்த திருமந்திரத்துடைய பிரபாவத்தை எல்லாம் 300 படியிலே கண்டுகொள்வது. அப்படிப்பட்ட திருமந்திரத்தை உபதேசித்தவனை சர்வ வேதாந்த சாரார்த்த சம்சார அன்னவதாரகா கதிரட்டாரோ அபுனர்வகாட்சிணாம் என்று பஞ்சராத்திரத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது. அதாவது எல்லா வேதங்களுடையமான சாரங்களுடைய அர்த்தங்களை அடைவதும் அடுத்தபடியாக சம்சார கடலை தாண்டுவிப்பதுமான இந்த திருமந்திரம் அப்பேற்பட்ட பெருமையை உடைய பிரபாவம் உடையது பெரிய திருமந்திரம். இதைத்தான் காட்டால் மந்திராணாம் பரமோ மந்திரா முக்கியானாம் முக்கியமுத்தமம்
பவித்ரஞ்ச பவித்ராணாம் மூலமந்திர சனாதனஹ. அனாதியான மூலமந்திரமான திருமந்திரம் மந்திரங்களுக்குள்ளே மேலானது, ரகசியங்களுக்குள்ளே மேலான ரகசியமாகும். அதற்கு பிறகு தூய்மையானவற்றிலே தூய்மையாவது. அதனால்தான் நாராயணனாய் அவதரித்து உபதேசித்தான் எம்பெருமான் என்று கீழே காட்டி அதற்கு பிறகு ஆச்சாரிய லட்சணத்தை காட்டுகிறார். இப்படி ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன்? இந்த ஆச்சாரியன் சிஷ்யன் பக்கலிலே என்ன இருக்க வேணும்? கிருபையும் தன்னுடைய ஆச்சாரியன் பக்கலிலே அதாவது பரதந்திரனாகவும் இருக்க வேண்டும் என்று ஆச்சாரிய லட்சணங்களை எல்லாம் இன்னும் பல சூத்திரங்களிலே சொல்லி அடுத்தபடியாக சிஷ்ய லட்சணத்தை காட்டுறோம். சிஷ்ய லட்சணம் அதைத்தான் பாசுரத்திலே கடன் குருரேவ பரபிரம்ம குருரேவ பரந்தனம் குருரேவ பரகாமஹ குருரேவ பராயணம் குருரேவ பரவித்யா குருரேவ பராகதிஹி யஸ்மாததுபதேஷ்டாசௌ தஸ்மாத் குருதரோ குரு என்று அற்புதமான ஒரு ஸ்லோகம். குருரேவ பரபிரம்மம், குருவே பரபிரம்மம், குருவே மேலான செல்வம், குருவே மேலான இன்பம், குருவே மேலான கல்வி, குருவே மேலான சாதனம். இப்படி அந்த பரமாத்மாவையே இவன் உபதேசிக்கையால் இவன் யாரு? ஆச்சாரியன் எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவன் என்கிற லட்சணம் சிஷ்யனுக்கு இருக்க வேணும் என்று காட்டுகிறான். அதற்கு மேலே ஆழ வந்தாரும் மாதா பிதா யுவதயத்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யச்சர குலவதேஹே வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகளம் பிரணமாமி மூத்ரா என்று இந்த ஆள வந்தாரும் எல்லாமே ஆச்சாரியன் என்று இருக்க வேண்டும் என்று காட்டினார். இதுக்கு அடி இப்படிப்பட்ட ஆச்சாரனே எல்லாம் என்று இருக்க வேண்டுவதற்கு அடி அதை சிவசண்முகத்திலே காட்டார். உபகார ஸ்மிருதி ஆச்சாரியனே நமக்கு எல்லாம் என்று அனுசந்திக்கைக்கு காரணம். இப்படி ஆச்சாரியன் தான் எல்லாம் என்று அனுசந்திக்கைக்கு காரணம் என்ன என்றால் அனாதிகாரமாக சம்சாரத்தில் பரவ அழிஞ்சி கிடக்கிற தன்னை உபதேசம் முதலானவற்றால் திருத்தி பரமதத்துக்கு சென்று நித்தியசூரியனுடைய அனுபவத்துக்கு தகுதியாகும்படி செய்வதற்கு செய்நன்றியாக, அதாவது உபகார ஸ்மிருதி. அதைத்தான் நாம் சொல்றோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று சொல்றோம் அல்லவா? அதுபோல இந்த உபகார ஸ்மிருதி எது? அது முடிந்த நிலை செய்ததற்கு தகு எம்பெருமான் அனுபவ ஆச்சாரியன் பண்ண உபகாரத்துக்கு செய்ததற்கு செய்நன்றியாலே முடிந்த நிலை. இந்த உபகார ஸ்மிருதிக்கு முதலடி. இந்த உபகார ஸ்மிருதிக்கு முதலடி ஆச்சாரியன் பக்கல் கிருதஜ்ஞதை. முடிந்த நிலம் ஈஸ்வரன் பக்கல் கிருதஜ்ஞதை. அதாவது இதன் முதல் அடி எதுன்னா ஆச்சாரியன் பக்கத்திலே கிருதஜ்ஞதை. அதற்கு மேலே முடிந்த நிலை எது? எம்பெருமான் பக்கத்திலே கிருதஜ்ஞதை. ஆக ஆச்சாரியனுடைய உகப்பிலே ஊன்றி இருப்பவன். அடுத்தபடியா சிஷ்யனிடம் உள்ள மேலான கருணையாலே இவன் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு உய்ய வேண்டும் என்பதில் ஊத்தமுடன் இருப்பவன் ஆச்சாரியன் என்று சொல்லி இந்த சீவஜன பூஷணத்தினுடைய பெருமையை 7 பாசுரத்திலே காட்டி அருளுகிறார் மணவாள மாமுனிகள். அன்னபுகள் முடும்பை அண்ணன் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை யாவீரும் உன்னில் திகழ்வது நபூஷணத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தை மெய்யப்போது என்று ஸ்ரீவஜனபூஷணத்தினுடைய பெருமையை 7 பாசுரங்களிலே காட்டி அருளினார் உபதேச ரத்தின மாலையில். அதாவது 53ஆம் பாசுரம். அதற்கு அடுத்தபடியா 60ஆம் பாசுரத்திலே 53, 56, 55, 56, 57, 58 என்று 59 என்று தொடங்கி 60ஆம் பாசுரத்திலே தங்குருவின் தாளினைகள் அன்பொன்னில்லாதார் அன்புதன்பால் செய்தாரம் அம்பு எய்கோன் என்று விண்ணாடு தாளிக்க வேண்டுகிறார். ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு என்று சீவஜனபூஷணத்துடைய தாத்பரியத்துடைய அர்த்தமாக சுவாமி மணவாள மாமுனிகள்
உபதேச ரத்னமாலையில காட்டு. அதற்கு மேலே இப்ப ஸ்ரீவஜன பூஷணத்தினுடைய பெருமையை 7 ஸ்லோகங்கள், அதனுடைய அர்த்தத்தினுடைய ஒரு ஸ்லோகம், அதிலே காட்டப்படுகின்ற ஆச்சாரியனுடைய பிரபாவத்தை எல்லாம் 7 பாசுரங்களிலே காட்டி இருக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலை. 61ஆம் பாசுரம் தொடங்கி 67ஆம் பாசுரம் வரையில் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் அநிலத்திரு தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும் என்று இந்த 7 பாசுரங்கள் ஸ்ரீவஜன பூஷணத்தினுடைய 7 பாசுரங்கள், அதனுடைய தாத்பரியத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பாசுரம் ஆக 15 பாசுரங்களிலாலே ஸ்ரீவஜன பூஷணத்தினுடைய பெருமைகளை, அர்த்தங்களை நம்முடைய மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலே அற்புதமாக காட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு ஆச்சாரியனுக்கு சதுர்ச உபகாரம் பிரத்யுபகாரம் பண்ணலாவது. சரி, இவ்வளவு உபகாரம் பண்ணானே, இந்த உபய விபூத ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும்படியான ஆச்சாரியன் பண்ணினானே, அவனுக்கு ஏதாவது தரலாமோன்னு பார்த்தால் விபூதி சதுர்டயமும் ஈஸ்வர துவயமும் உண்டாகில், இப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது கொடுக்கலாமான்னு பார்த்தா 2 விபூதி சதுர்டயம், ஏதாவது 2 விபூதி தான் இருக்கு. அதைத்தான் சுவாமி ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில காட்டார். துங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே அகில்நயம் பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வனார் எங்கோல் வளையார் இடர் நீராகாதே. இந்த நித்தியோபூதி நித்தியோபூதி லீலாபூதி 2 தான் இருக்கு. வேற ஏதாவது 2 இருந்தால் ஆச்சாரன் செய்த உபகாரத்திற்கு பிரத்யுபகாரமா பண்ணலாம். சரி, அது இல்லையா? சரி, 2 ஈஸ்வரர்கள் இருந்தால் இவனும் யாரு ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தான் ஒரே அத்விதீயம், வேறு ஒரு பொருள் இல்லை. அப்படி இப்ப ஏதாவது இருந்தது ஆனால் ஆச்சாரியம் பண்ண உபகாரத்துக்கு கொடுக்கலாம். அப்படி ஒன்றும் இல்லாததுனாலே உபய விபூதி நாதனான எம்பெருமானையும் ஆச்சாரனுக்கு செய்யும் உபகாரம் வேறு 2 விபூதிகள் வேறொரு ஈஸ்வரன் இருந்தாலும் ஈடாகாது என்று காட்டி, அதற்கு மேலே ஈஸ்வர சம்பந்தம் அந்த மோட்சங்கள் 2க்கும் பொதுவாயிருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்துக்கு ஏதுவாயிருக்கும். ஈஸ்வர சம்பந்தம் எம்பெருமானோடு உள்ள சம்பந்தம் பந்த மோட்சங்கள் 2க்கும், பந்தம் என்றால் மீண்டும் பிறவியிலே தள்ளுவதற்கும் பந்தத்திலே இருந்து விடுவதற்கும், அதைத்தான் திருமங்கை ஆழ்வார் நம்முடைய பாசுரத்திலே காட்டார். பந்தமும் பந்தம் அறுப்பதோர் பான்மையும், இதை ஆச்சாரியத்திலே ஆண்மையும் மருந்தும் காட்டுவதாக நாயனார் காட்டாக. இப்படி இந்த மோட்சங்கள் 2க்கும் பொதுவாய் இருக்கும். ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம் பந்தத்துக்கு காரணமாய் இருக்காது, மோட்சத்துக்கே ஏதுவாய் இருக்கும். சரி, அதற்கு மேலே காட்டார். இதிலே யார் உயர்ந்தவன், ஆச்சாரியனா எம்பெருமானா என்று பார்க்கும் பொழுது சூத்திரத்துல காட்டார். பகவல் லாபம் ஆச்சாரியனாலே, ஆச்சாரிய லாபம் பகவானாலே. அதாவது எம்பெருமானுடைய விஷயகாரத்துக்கு இவன் ஆக வேண்டும் என்று எம்பெருமான் கருணைக்கு இலக்காக்கினவர்களுக்கு என்ன லாபம்? ஆச்சாரியனாலே. பகவல் லாபம் ஆச்சாரியனாலே, ஆச்சாரிய லாபம் பகவானாலே. என்னால் அவனுக்குத்தான் அந்த சிஷ்யனுக்கு இவனிடம் ஆச்சார சம்பந்தம் பெற வேண்டும் என்று காட்டி கொடுத்து இவனை அங்கீகரித்தான் அல்லவா? ஆகையினால் சரி, உடனே ஒரு கேள்வி கேட்டுட்டோம். இந்த ஆச்சாரியனை, இப்படிப்பட்ட ஆச்சார இவ்வளவு பெருமைகள் சொல்ற ஆச்சாரியன் பற்றி, அந்த ஆச்சாரியனை அடைவதற்கு என்ன காரணங்கள், என்ன காரணங்கள் எத்தனை என்று கேட்டால் அதைத்தான் சொல்றார். ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம் அசுகிருதம் ஹரேஹே விஷ்ணோஹ கடாட்சம் அத்தேஷம் அபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதாதி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவஹ. இந்த ஆச்சாரியனை அடைவதற்குண்டான காரணங்கள் என்ன? 6 காரணங்களை காட்டுகிறார்.
எம்பெருமானுடைய நல்ல நெஞ்சம். ஒரு சேதனன் பக்கத்திலே எம்பெருமான் கிருபை புரிய வேணும். இவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிட்டி இவன் உயர்வு பெற வேணும் என்கிற சௌகார்த்தம், ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், நல்ல சுகிருதமான ஹிருதயம் எம்பெருமானுக்கு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக தான் அறியாத ஒரு புண்ணியம், அதைத்தான் சீவசன் முகத்திலே பல இடங்களிலே கீழே காட்டியிருக்கிறார். என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியார்களுக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய் என்று பொன்னை பத்தாக்கி கொண்டு போரும் என்று கீழே பல 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 சூத்திரங்களிலே அனுபவித்தது போல இந்த பாசுரத்திலேயும் காட்டுகிறார். அடுத்ததாக தான் அறியாத ஒரு புண்ணியம் இருக்கு. அதுக்கு மேலே பாவங்களை அழிக்கும் எம்பெருமான் கடாட்சமும். நம்முடைய பாபங்கள் அழியணும்னா என்ன பண்ணணும்? எம்பெருமானுடைய கடாட்சம் இருக்கு. அதை யார் காட்டுகிறார்? ஆண்டாள் காட்டுகிறார். அதாவது தூயமாய் வந்து நான் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கார் போய பிழையும் போதருவான் நின்னவும் தீயனில் தூதாகும் செப்பு, தீயனில் தூதாகும். இந்த உன்னுடைய புண்ணிய பாபங்கள் அத்தனையும் கழிந்து விடும். செப்பு யாரை என்று கேட்கும் பொழுது ஆண்டாள் முதல் 4 வரிகளிலே மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநேரிய முனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை பிடர் விளக்கம் செய்த தாமோதரனை செப்பு என்று அவ்விடத்திலே அண்மையை காட்டினார் நம்முடைய ஆச்சாரியர். அதுபோல பாவங்களை அழிக்கும் எம்பெருமான் கடாட்சம். அதற்கு மேலே எம்பெருமான் நன்மை செய்ய வரும் பொழுது விளக்காமையும். நான் என்ன பாத்துக்கிறேன், சுதந்திரம் என்கிற நினைவு இல்லாமல் இருக்கிறோம். நான் என் காரியத்தை நான் பாத்துக்கிறேன், நீ தேவையில்லை என்று எத்தனை பேர் இருக்கா? எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன, நான் பிறந்த குலம் என்ன, நான் படித்த படிப்பு என்ன என்று தன்னுடைய மேன்மை தன்னுடைய பிரபாவத்தை பேசிக்கொண்டு உன்னுடைய ரட்சணம் ஒன்றும் தேவையில்லை என்று விளக்காமல் இருக்க வேண்டும். அதற்கு மேலே நல்லோர்களுடன் கலந்து பேசி பழகுது. அதாவதுதான் சங்காது சஞ்சாயதே ஞானஹா என்று சொல்லப்படுகிறது. ஆக நல்லோருடைய சேர்க்கை. இந்த 6 காரணமும் ஆச்சாரியனை அடைவிப்பதற்கு காரணங்கள் என்று இந்த 6 காரணங்களை சொல்லி இப்படிப்பட்ட ஆச்சாரியர், அதுக்கு மேலே ஆச்சாரிய சம்பந்தம் குலையாதே கிடந்தால் ஞானபக்தி வைராக்கியங்கள் உண்டாக்கி கொள்ளலாம். அதாவது ஆச்சார சம்பந்தம் நம்மை விட்டு நடகாமல் இருந்தால், குலையாதே கிடந்தால் ஞானபக்தி வைராக்கியங்கள் இல்லாது போனாலும் உண்டாக்கி கொள்ளலாம். ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம் குறைந்தால் அவை உண்டானாலும் பிரயோஜனம் இல்லை. கர்மஞான பக்திகள் எல்லாம் உண்டானால் கூட ஆச்சார சம்பந்தம் இல்லை என்றால் என்ன ஆகும்? இது வியர்த்தமா? அதற்கு மேலே தாலி கிடந்தால் பூஷணங்கள் பண்ணி பூணலாம், தாலி போனால் பூஷணங்கள் எல்லாம் அவத்தியத்தை கொடுக்கும். அதாவது ஒரு பெண் பிள்ளையானவள் திருவங்கல்யம் கழுத்திலே இருந்ததானால் பல ஆபரணங்கள் பூச்சூடலாம், நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொள்ளலாம். இவைகள் எல்லாம் இந்த தாலி கிடந்தால் பல ஆபரணங்களை அணிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இருப்பவள் ஆபரணை அணிந்து கொண்டால் அது அவத்தியத்தை விளைவிக்குமா போல ஆச்சாரிய சம்பந்தமானது. இதைத்தான் அழகா காட்பார். அதாவது தாமரையை அலர்த்த கடவர் ஆதித்யன் தானே நீரை பிரிந்தால் அத்தை உணர்த்துமா போலே சொரூபதிகாசத்தை பண்ணும் ஈஸ்வரன் தானே ஆச்சாரிய சம்பந்தம் குறைந்தால் அத்தை வாட்ட பண்ணும். இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினுடைய பெருமையை காட்டுகிறார். என்னது? அதாவது இந்த தாமரை புஷ்பமானது சூரியனை கண்டால் மலரும். அதாவது ஜலத்தோடு இருக்கின்ற வரையில் இந்த ஜலத்தை பிரித்து விட்டால்
பிரித்து கரையிலே போட்டு விட்டோமானால் அதே மரத்தக்கடவை சூரியன் தானே, ஆதித்யன் தானே என்னாகும்? அதை வாட்டப்படும். அதைத்தான் ஆகையினாலே ஆச்சார சம்பந்தம் என்கிற ஜல சம்பந்தத்தோடு இருக்க வேணும். இங்கே ஞான விகாசத்தை பண்ணும். அதென்ன ஞான விகாசம்? விகாசம் என்றால் மலருது. ஞான விகாசம் என்றால் ஞானத்தை வளர்க்கும் அல்லது பரிமளிக்க வைக்கும் என்று அர்த்தம். ஞான விகாசத்தை பண்ணும் ஈஸ்வரன் தானே. ஆச்சார சம்பந்தம் குறைந்தால் அத்தை வாட்ட பண்ணும். இதுதான் ஆழ்வார் பாசுரத்துல காட்ட. பெந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கவலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவால் வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவ கோட்டம்மா உன்னந்தமிழ் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் சூத்திர வடிவிலே வர்ணிக்கிறார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர். பெந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் கல்லால் அலராவால். ஜலத்தை பிரிந்தால் பாட பண்ணும், ஜலத்தோடு இருந்தால் அந்த தாமரையானது விகாசத்தை பண்ணும். இதிலே இரண்டு விகாசம் சொல்லப்பட்டிருக்கு. ஞான விகாசம், ஸ்வரூப ஞான விகாசம், ஸ்வரூப யாதாத்ம ஞான விகாசம். ஸ்வரூப ஞானம்னால் என்ன? எம்பெருமானுக்கு சேஷபூதன், அவன் சேஷி, நாம் சேஷபூதன் என்பது ஸ்வரூப ஞானம். ஸ்வரூப யாதாத்ம ஞானம் என்றால் என்ன? எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியனே உபாயம், ஆச்சாரியன் துடிகளே உபேயம் என்று இருப்பதுதான் ஸ்வரூப யாதாத்ம ஞானம். இந்த வியாசத்தை பண்ணி கொடுப்பான் எம்பெருமான். உள்ளிரும் உள்ளம் தடிக்கும் வினைப்படலம் விள்ள விழித்துன்னை மெய்யுத்தால் உள்ள உலகளவும் ஞானம் உலனாவன் என்கிறோ உலகளக்கும் மூர்த்தி உரை. எம்பெருமானே, இது பெரிய திருவந்தாதியிலே நம்மாழ்வார் காட்டுகின்ற அனுபவம். இப்படி எம்பெருமானே தேவரீர் அடியேனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை காட்டி கொடுத்தார். அதற்கு மேலே நாராயணோ விவிகிருதி யதிகுரோஹோ பிரச்சுதஸ்ச துர்புத்தேஹே கமலம் ஜலாவேதம் சோஷயிதி ரவி நசோஷதி. அதைத்தான், அதாவது சம்ஸ்கிருதத்துல ஆழ்வார் சொல்றார். சம்ஸ்கிருதத்துல தமிழிலே ஆழ்வார் சொன்னதை சம்ஸ்கிருதத்திலே பாசுரங்கள் காட்டுகின்றன. இப்படி அதற்கு மேலே உன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது என்று ஆண்டாள் திருப்பாவேலே காட்டியிருக்கிறார் அல்லவா? பெருமானே தேவரீரோடு அடியேனுக்குள்ள சம்பந்தம் இதைத்தானே அவருடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வாரும் சொல்றார். உன்னோடு என்று உத்தோமேயாவோம் என்று ஆண்டாள் காட்டுவது போல, ஏன் பகவத் சம்பந்தமே இவர்கள் கேட்ட பலன்களை, அதாவது எதிர்பார்த்த பலன்களை பண்ணி கொடுக்க ஆகாதோ? ஏன்னா பகவத் சம்பந்தம் நேரம் கிடைச்சுட்டுதான் பொன்னில்லாமே என்று பார்த்தால் அதுக்குதான் பதில் சொல்றார். இத்தை ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம். எத்தை ஒழிய ஆச்சாரிய சம்பந்தத்தை தவிர்த்து பகவத் சம்பந்தம் என்னது? அது காரணம். பகவத் சம்பந்தம் துர்லபம் என்று அந்த ஆச்சாரிய பெருமையை காட்டுறார். சாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குறைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரியாபிமானம் ஒழிய கதியில்லை என்று பிள்ளை பலகாலம் அருளி செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும். இது அற்புதமான ஒரு ஐதீகம், ஒரு நிர்வாகம், ஒரு சம்பாதம் என்று வார்த்தை என்றெல்லாம் பல விதமாக சொல்வது. வியாக்கியானங்களுக்கு நடுவே சில வார்த்தைகளை சில ஆச்சாரர்கள் சொல்லுவதாக, சில ஆச்சாரர்கள் கேட்டதாக தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு பிரக்கிரியை. அந்த பிரக்கிரியையிலே மோட்ச சாதனங்கள் என்று சொல்லி, அதாவது நம்பிள்ளை அருளுவதாக வடக்கு திருவேதி பிள்ளை கேட்டிருப்பதாக இந்த வார்த்தை எடுக்கிறார். யாரு? சுவாபிமானத்தாலே, தன்னுடைய அகங்காரத்தாலேயும் சுவாதந்திரியத்தாலேயும் ஈஸ்வர அபிமானத்தை குலைத்து கொண்டவனுக்கு, எம்பெருமானை விரோதித்துக் கொண்டவனுக்கு ஆச்சாரியாபிமான மொழிய கதி இல்லை. நல்ல கவனிக்கும், ஆச்சாரியாபிமான மொழிய கதி இல்லை.
அதாவது இது நேரடியாக சொல்லும். அதாவது சுவாதந்திரியத்தாலே சுவாபிமானத்தாலே குறைந்தவனுக்கு ஆச்சாரியாபிமானம் ஒழிய கதி இல்லை என்று பிள்ளை பலகாலம் அருளி செய்ய கேட்டிருக்கையாய் இருக்கும் என்று நம்பிள்ளை அருளி செய்ததாக வடக்கு திருவேதி பிள்ளை கேட்டுக்கொண்டிருப்பதாக இவ்விடத்திலே காட்டுகிறார் பிள்ளைலோகாச்சாரி. இதுல என்ன விசேஷம்னா, இந்த சூத்திரத்துக்கு அடுத்த சூத்திரம் தான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இப்ப இந்த ரெண்டு சூத்திரத்திலையும் வச்சு பாருங்க. ஆச்சாரிய அபிமானம் ஒழிய கதி இல்லை, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள ரெண்டு அடுத்தடுத்த சூத்திரங்கள். இது 447வது சூத்திரம், 448வது சூத்திரம். அப்ப இந்த சூத்திரத்துக்கு ஆச்சாரிய அபிமானம் ஒழிய கதி இல்லை நேரடியாக, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று, அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் சொல்லணும். திருப்பாவேல ஆண்டாள் சொல்றாலும் மேலையார் செய்வனகள் செய்யாதன செய்யோம் என்று 2 வாக்கியங்கள் காட்டார். செய்யாதன செய்யோம், மேலையார் செய்வனகள் பூர்வாச்சாரியர்கள் செய்ததை செய்வோம், மேலையார் செய்வனகள் அவர்கள் செய்யாதை செய்ய மாட்டோம் என்று காட்டுவது போல அன்மய வதிரேகங்கள்னு சொல்லுது. அதுபோல இங்கே ஆச்சாரிய அபிமானம் ஒழிய கதி இல்லைன்னு கீழே சொன்னார். இப்ப என்ன சொல்றார்? ஆச்சார அபிமானமே உத்தாரகம். அதாவது இந்த ஏவகாரார்த்தம் இல்லை. ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் இல்ல, ஆச்சார அபிமானமே உத்தாரகம். அது வந்து ஏவகாரம் அவதாரணார்த்தம். அதாவது ஒரு பொருளை சிறப்பிக்க வேண்டும் என்றால் மற்றொரு பொருளோடு சேர்ந்திருக்கும் பொழுது இதை பிரித்து காட்டுவதற்கு ஏ என்கிற சொல்லை பிரயோகம் பண்ணுவார். திருப்பாவேல நிறைய பார்க்கலாம். நாராயணனே நமக்கே உனக்கே நாவாழ் செய்வோம் என்றெல்லாம் விவகாரம் அவதாரணார்த்தம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும். ராமன் வில்லாளி, ராமனே வில்லாளி என்று 2 வாக்கியங்கள். ராமன் வில்லாளி என்றால் ராமனை போன்று பல பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே வில்லை ஆடுகின்ற திறமை உடையவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே ராமனும் ஒருவன். சரி, அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். ராமனே வில்லாளி என்றால் ராமனை தவிர்த்து வேறு ஒருவன் வில்லை ஆடுகின்ற திறமையை படைத்தவன் அல்ல என்று சொல்லப்படும். அதுபோல இங்கே ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் இல்ல, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மோட்ச சாதனங்கள் என்று சாஸ்திரங்களிலே வேறு பக்தி முதலானவை உபாயம் அல்லாமல் போன பின்பு ஒப்பற்ற கருணை உடையவனாய் என்னை எந்த ஒரு கைமுதலையும் எதிர்பாராத ஆச்சாரியனை இந்த சிஷ்யனை ஏற்றுக்கொண்டு சிஷ்யனை ஏற்றுக்கொண்டு இவன் நம் சிஷ்யன், நம் திருமாளிய சிஷ்யன், நம் சிஷ்யன் பெருமானா சம்பந்தம் உடையவன் என்று ஆச்சாரியன் அபிமானிக்க வேண்டும். நாம் ஆச்சாரியனை அபிமானித்தால் நமக்கு ஒரு சுவாதந்திரியம், ஒரு கர்வம் வரும். ஆனால் ஆச்சாரியன் இவன் நம் சிஷ்யன், அதைத்தான் பாசுரத்திலே காட்டார். அழியல் நம் பையல் என்னார் அரங்கமா நகருடானே என்று கீழே காட்டுவது போல இவன் நம்மை சேர்ந்தவன் என்று அப்படி இந்த பாசுரத்திலே காட்டினார். இப்படி உடனே கேட்டோம் பிள்ளலோகாச்சாரியரை. அதற்கு பதிலாக அந்திமோபாய நிஷ்டை என்கிற ஒரு கிரந்தத்திலே அழகா காட்டார். தேவுமத்தறியேன் என்றிருக்கும் மதுரகவியாழ்வார் போலே, அதாவது எம்பெருமானை விட்டு ஆச்சாரியனே எல்லாம் உபாயம் உபேயம் இருக்கக்கூடிய மதுரகவியாழ்வாரை போலே அப்படி ஸ்ரீமான்களான அந்திமோபாய நிஷ்டை நவரத்னங்களை காட்டுகிற 9 விதமான ஆச்சாரியனுடைய பெருமையும் சிஷ்யனுடைய பெருமையும் அங்கே காட்டப்படுகிறது அந்திமோபாய நிஷ்டையிலே. அதாவது தேவமத்தறியேன் என்று இருக்கும் ஸ்ரீமான்களான அதிகாரிகள். அது யார் அப்படின்னா, ஆழ்வார திருமகள் ஆண்டாள். ஆழ்வார் திருமகள் ஆண்டாள் யாரு? ஆண்டாள். அவள் என்ன பண்ணா, ஒவ்வொரு பாசுரத்தினுடைய பலஸ்ருதியிலேயும்
தன்னுடைய ஆச்சாரியரான பட்டர்பிரான் கோதை என்று தன்னுடைய ஆச்சாரியரான பட்டர்பிரானை கொண்டாடி அவருடைய சிஷ்யை தான், அவருடைய பெண் பிள்ளை நான், அவருடைய சிஷ்யை நான் என்று தன்னுடைய ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு ஒவ்வொரு பதிகத்திலேயும் பலஸ்ருதியிலே காட்டினாள் அல்லவா. ஆகையினாலே ஆழ்வார் திருமகளாண்டாள் நம்மாழ்வார் திருவடிகளிலே மதுரகவி ஆழ்வார் அண்டிக்கும் அமதோரும் என்னாவுக்கே குருகூர் நம்பி என்னக்கால். ஆழ்வார் பாசுரங்கள் வியாக்கியாதாக்களா இருக்கட்டும், பாசுரங்களா இருக்கட்டும், இந்த ஆழ்வாருடைய திருநாமத்தை சொல்ல 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 குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கே. அதற்கு அடுத்த பாசுரம் நாவினால் நவித்து. என்ன சுவாமி, இந்த ஆச்சாருடைய பிரபாவத்தை எல்லாரையும் வாயில தானே பாடுறார். நாவினால் நவித்து என்றால் ஏன் நவிலுதல் என்பதற்கு சொல்லுதல் என்று அர்த்தம்தான், வார்த்தை அதுதான். ஆனால் அர்த்தரச, பாவரச, சப்தரச இந்த 3 ரசங்களோடு சேர்த்து சொன்னால் அதுதான் நவிலுதல், சொல்லுதல். இப்போ ஆழ்வார் ஒரு பாஷத்தை சொல்றதா அல்லவா, நீலமே நீ ஐயோ விரைகொண்டதன் நெஞ்சினையே. நீலமே நீ ஐயோ அந்த பாவம், அந்த பாசுரத்தை சொல்லும் பொழுதே அந்த சப்தத்திலே இருக்கக்கூடிய பாவம், அதற்கு பேரு அர்த்தபாவம், சப்தபாவம், ரசம், ஒரு சுவை உண்டாகும். அந்த சொல்லை பிரயோகிக்கும் பொழுது நமக்கு ஒரு இன்பம் உண்டாக வேண்டும். அதைத்தான் இந்த 3 ரசங்களோடு கூடி குருகோர் நம்பி என்னக்கால் அன்னைக்கும் அமதோறும் என்னாவுக்கே நாவினால் நவித்து இன்பமெய்தினேன். சப்தரச, அர்த்தரச, பாவரசங்களோடு ஆச்சாரியனுடைய திருநாமத்தை கொண்டாடின மதுரகவி ஆழ்வார். அதற்கு மேலே நாதமொழியுடைய திருவடிகளே கதி என்று இருந்த குருகை காவலப்பன். அடுத்தபடியா அளவந்தார் திருவடிகளிலே இருந்த ஆளவந்தார் மிகவும் அபிமானித்த தெய்வவாரி ஆண்டான். ஏனென்றால் நாதமொழிகளிடம் எப்படி ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், நாதமொழிகளும் குருகை காவலப்பனும் அவ்விடத்திலே உய்யக்கொண்டாரும் இருக்கா? 2 பேரிலே 2 இருக்கிறது என் கையில், ஒண்ணு யோகரஸ்யம், ஒன்று திவ்ய பிரபந்தம் என்று சொல்ல உய்யக்கொண்டார் அந்த திவ்ய பிரபந்தத்தை பெற்றுக்கொண்டார், யோக ரகசியத்தை குருகை காவலப்பன் பெற்றுக்கொண்டார் என்று நம்முடைய குருபர பிரபாவரை அனுபவிக்கும். அதுபோல உய்யக்கொண்டார் நாதமுடைய திருவடிகளிலே குருகை காவலப்பன், ஆளவந்தார் திருவடிகளிலே தெய்வவாரி ஆண்டான். அதற்கு மேலே எம்பெருமானார் திருவடிகளிலே வடுக நம்பி. இந்த வடுக நம்பி சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எம்பெருமான் வீதியில எழுந்தொழினான். எம்பெருமானாருக்கு பால் காய்ச்சிருந்தார் யாரு? இந்த வடுக நம்பி. வடுகா வா, வீதியில பெருமாள் சேவை ஏழ்றார், பெருமாள் சேவிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டார் நடத்து வாசலிருந்து. ஆனால் வடுக நம்பி வரல. உடனே சொன்னார், என் பெருமாளுக்கு பால் காய்ச்சிருக்கேன். அப்போ எம்பெருமானை காட்டிலும் என்னுடைய ஆச்சாரியரான ஆழ்வான் எம்பெருமானார் மேலே அளவு கடந்த பிரீதி உடையவர் வடுக நம்பி விடாம்பி ஆச்சான் என்று பெரியவாச்சான் பிள்ளை மணவாள மாமனிகள் வியாக்கியானத்துல ராமானுஜ புத்தந்தாவில அழகா காட்டார். நல்லார் பரவும் ராமானுஜன் என்ற இடத்திலே இவர்களை எல்லாம் உதாரண புருஷர்களாக எடுக்கிறார் மணவாள மாமனிகளும் பிள்ளைலோகம் ஜீயரும் கூட. அப்படி இவ்விடத்திலே நம்பிள்ளை திருவடிகளில் பின்பழகராம் பெருமாள் ஜீயர், பின்பழகராம் பெருமாள் ஜீயர் நம்பிள்ளை திருவடிகளில் எவ்வளவு ஈடுபட்டார் என்பதை மணவாள மாமனிகள் தன்னுடைய உபதேச ரத்ன மாலையிலேயே காட்டார். பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பெருந்திவத்தில் அன்பது மத்து மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கான அடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே புறமர எப்பொழுதும் போல். அந்த பின்பழகராம் பெருமாள் ஜீயர் எந்த நிலையிலே இருந்தாரோ அதுபோல நீயும் உன்னுடைய மனசை இந்த ஆழ்வார்களுக்கு ஆச்சாரர்களுக்கு எல்லாருக்குமே தன்னுடைய நெஞ்சை துணை ஊட்டிக் கொள்வதிலே அவ்வளவு விருப்பம். அதனால்தான் நெஞ்சே ஓர் நெஞ்சே ஆராய்ந்து பார் என்று பின்பழகராம் பெருமாள் ஜீயர். அதற்கு பிறகு வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய திருவடிகளிலே கடந்த அபிமானித்த
பிள்ளைலோகாச்சாரியார் ஒரு பக்கம் குமாரரும் ஆகிறார், ஒரு பக்கம் அமுதான சிஷ்யராகவும் ஆகும். ஆக வடக்கு திருவீதி பிள்ளை திருவடிகளே கதி என்றிருந்த பிள்ளைலோகாச்சாரியர். இந்த பிள்ளைலோகாச்சாரியாருடைய திருவடிகளிலே ஈடுபட்டு கிடந்த பூர குலோத்தம தாசன். அதற்கு பிறகு திருவாய்மொழி பிள்ளை திருவடிகளிலே பிரவணராய் யதீந்திர பிரவணம் வந்தே கம்யஜாமாதரம் முனிந்திரீதையிலே சதயா பாத்திரம் தீபக்தாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே கம்யஜாமாதரம் முனிம் என்று எம்பெருமானாலே தனியனோட பெற்ற ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த நவரத்னங்களோடு சேர்த்து அடியோமுடைய கூடத்தரான அனந்தாழ்வான் எம்பெருமானாருடைய நியமன முகேன திருமலையிலே போய் புஷ்பகைங்கரியம் பண்ணி திருநந்தவனம் சமைத்து புஷ்பகைங்கரியம் பண்ணி இப்படி ஆச்சாரியனுடைய வார்த்தையும் ஆச்சாரியனுடைய திருமேனியும் ஆச்சாரிய குணானுபவத்தையும் பொழுதுபோக்காக கொண்டு இருந்தவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஆக, அதாவது இவர்கள் ஆச்சாரியர்களை உகந்தார்கள், ஆச்சாரியர்கள் இவர்கள் சிஷ்யர்களையே உகந்தார்கள் என்பதுதான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அதாவது இதன் இறுதியில வேதார்த்தம் அறுதியிடுவது என்று தொடங்கி இந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற வரைதான் ஸ்ரீவஜன பூஷணத்தினுடைய மைய கருத்து. அப்படிப்பட்ட ஆச்சாரிய அபிமானம் பெற்று நாமும் பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகி நம்முடைய ஆச்சாரியருடைய திருவருளுக்கு இலக்காகி மேன்மேலும் எல்லா செல்வங்களும் ஆயுளும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமும் பெற்று வீடூடி வாழ எம்பெருமான் திருவடிகளே பிரார்த்தித்து ஆச்சாரிய கடாட்சம் அத்தனை பேருக்கும் சித்திக்க வேணும் பெற வேணும் என்று பாரித்து அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அடியேனுடைய மங்களாசாசனங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வாபஜாரான் க்ஷமஸ்வா. ஸ்ரீமதே ரங்கஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாதினே பூயான் நித்தீர் நித்யமங்கலம். மங்களாசாதன வரைகி மதாச்சாரிய புரோகமைகி சர்வைச்ச பூர்வாச்சாரியைகி தத்ருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. இதுவரையில் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியரான கபிஸ்தலம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமியினுடைய ஆச்சாரியாபிமானம் என்கிற தலைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு உபன்யாசத்தை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த உபன்யாசத்தில் சுவாமி ஸ்ரீவச்சன பூஷணத்திலே எந்த விதத்திலே ஆச்சாரியாபிமானம் என்பது காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தத்தை விபுலமாக விவரித்தருளினார். பிள்ளைலோகாச்சாரியர் வேதார்த்தம் என்று ஸ்ரீவச்சன பூஷணத்தை தொடங்குகிறார். அப்படி தொடங்குபவர் முடிவிலே ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு காட்டுறார். இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தா நம்முடைய பெரியவர்கள் வேதார்த்தம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். வேதார்த்தம் கர்மயோகம் இல்லை, வேதார்த்தம் ஞானயோகம் இல்லை, வேதார்த்தம் பக்தி யோகம் இல்லை, வேதார்த்தம் சரணாகதி இல்லை, வேதார்த்தம் ஆச்சாரியாபிமானமே. இதைத்தான் அந்திமோபாயம்னு சொல்றது, இதுதான் பஞ்சமோபாயம்னு சொல்றது. அப்படி அமைந்திருக்கக்கூடியது. இப்போ பார்ப்போமேயானால் கீதாச்சாரியன் அவன் ஒரு விதமாக உபாயத்தை நிஷ்கர்ஷம் பண்ணினான் கண்ணனம் பெருமான். பிள்ளைலோகாச்சாரியர் மற்றொரு விதமாக நிஷ்கர்ஷம் பண்ணுகிறார். கர்மயோகத்தை சொல்லி ஞானயோகத்தை சொல்லி பக்தி யோகத்தை சொல்லி கர்மஜான பக்தி யோகங்களை பூர்வபக்ஷமாக தள்ளிவிட்டு கீதாச்சாரியன் தானே உபாயம் என்பதை சரமஸ்லோகத்திலே தான் காட்டி அருளினான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா என்கிற விஷயமாக தானான உபாயத்தை சித்தோபாயத்தை காட்டினான். பிள்ளலோகாச்சாரியர் இந்த சித்தோபாயத்தை வர்ணித்து கொண்டு வந்தார். இதைத்தான் முதலிலிருந்து அற்புதமாக புருஷகார வைபவம் ச சாதனஸ்ய கௌரவம் தததிகாரி கிருத்தியமஸ்ய சத்குரூப சேவனம் ஹரிதயாம ஹேதுகீம் குரோரூபாய தாஞ்சயோ வசனபூஷணே வதத் ஜகத்குரும் தமாஸ்ரீயே என்று அந்த தனியனை விவரிக்கும் முகத்தாலே ஸ்ரீ சுவாமி காட்டியருளினார். இப்படி அந்த சித்தோபாயமாய் இருக்கக்கூடிய பகவானையே
பிள்ளலோகாச்சாரியர் ஆரம்பத்திலிருந்து காட்டிக்கொண்டு அதனை பூர்வபக்ஷமாக தள்ளிவிட்டு ஆச்சாரியாபிமானம் என்னும்படியான அந்த உத்தமோபாயத்தை தாம் சித்தாந்தமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம். சுவாமி தொடக்கத்திலேயே சதர்த்த சங்கிரகம்னு தலைப்பிடப்பட்டிருக்கிறதே அது என்ன அர்த்தம் என்பதை அற்புதமாகத்தான் விவரித்து காட்டியிருக்கக்கூடிய அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது. அதுக்கு மேலே சுவாமி காட்டியிருக்கக்கூடிய விஷயம் இந்த விஷய வைலட்சண்யம். ஆக ஒரு கிரந்தத்துக்கும் 3 விதமான வைலட்சண்யங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்கள் அமைந்திருக்கின்றனவே இந்த வைலட்சண்யங்கள். அந்த வைலட்சண்யத்தெல்லாம் காட்டினார். வக்திரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், பிரதிபாத்திய வைலட்சண்யம், இந்த 3ம் இருக்கும்படியான பிரகாரத்தை அற்புதமாக காட்டினார். ஒருத்தனுக்கும் வேண்டுவதாக அமைந்திருக்கிறது ஞானம் என்னும் அனுஷ்டானம் என்னும் 2. ஞானம்னா எதை பத்தின ஞானம்னா 11 விஷயங்கள் காட்டினார் சுவாமி. அதாவது தத்துவத்ரய ஞானம், ரகசியத்ரய ஞானம், அர்த்தபஞ்சக ஞானம். தத்துவத்ரய ஞானம் அது 3, ரகசியத்ரய ஞானம் அது 3, அர்த்தபஞ்சக ஞானம் அது 5. ஆக 11 விஷயங்கள் நமக்கு அமைந்திருக்க வேண்டும் என்று காட்டினார். அதற்கு அனுஷ்டானம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்னால் ஆச்சாரிய ஹிருதயத்திலே காட்டியிருக்கிறபடியாக அமைந்திருக்க வேண்டும் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆக அதற்கனுகுணமாக பார்க்கிற போது பிள்ளலோகாச்சாரியர் இந்த வைலட்சண்யத்தை எல்லாம் விலட்சணமாக தம் கிரந்தத்துக்குள்ளே அடக்கியிருக்கக்கூடிய ஒரு வைபவம் அமைந்திருக்கிறது என்பதை உபதேசரத்ன மாலையிலே பூர்வாச்சாரிய கிரந்தங்களுடைய வைபவங்களை எல்லாம் மௌனிகள் எந்த விதமாக காட்டியிருக்கிறார் என்பதையும் கூட சுவாமி காட்டியருளினார். அதற்கனுகுணமாக பார்க்கிற போது பிள்ளலோகாச்சாரியருடைய வைலட்சண்யம் காட்ட வேண்டும் என்னால் அவருடைய திருமேனி வடிவழகு எப்படி இருக்கணும்னு காட்டணும். அப்ப திருமேனி வடிவழக காட்டுறது உண்டான்னா எம்பெருமானுடைய வடிவழகை ஆழ்வார்கள் காட்டினார்கள். திருமங்கை ஆழ்வார் வடிவழகை தாம் காட்டியிருக்கிறார் மணவாள மாமனிகள். எம்பெருமானார் வடிவழகை எம்பார் தாம் காட்டியிருக்கிறார். அதுபோலே சப்தகாதை வியாக்கியானத்திலே பிள்ளலோகஞ்சீயர் பிள்ளலோகாச்சாரியருடைய வடிவழகை விலட்சணமாக காட்டியிருக்கிறார்னு தெரிவித்தார். அதே போல ஓரோ கிரந்தத்துக்கும் கருப்பொருள் முக்கியமான அர்த்தம் இதுதான் என்பதை காட்டுகிற போது வேதம் பகவத் வைபவத்தை கருப்பொருளாக கொண்டது, பகவத்கீதை சரமஸ்லோகத்தை கருப்பொருளாக கொண்டது, ஸ்ரீராமாயணம் பகவத் கல்யாண குணங்களை கருப்பொருளாக கொண்டது, திருவாய்மொழியாக அமைந்திருக்கக்கூடியது தாம் கொண்டிருக்கக்கூடியது அர்த்த பஞ்சகத்தை உயர்வர உயர்நலம் உடையவன் என்னும்படியான அந்த அர்த்தத்தை கருப்பொருளாக கொண்டிருக்கிறது. திருப்பாவையானது நாராயணனே நமக்கே வரதருவான், உந்தன்னோடு ஒருவல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது இத்தியாதி விஷயங்களை கருப்பொருளாக கொண்டது. திருமந்திரம் அதனுடைய சாரமாய் அமைந்திருக்கக்கூடிய பிரணவம், பிரணவத்தின் சாரமாய் இருக்கக்கூடிய அகாரம் இதை கருப்பொருளாக கொண்டது. அதே போல ஸ்ரீவச்சன பூஷணமானது ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம், நம்மை கடைத்தேத்துவது ஆச்சாரியாபிமுகம். ஆச்சாரியனுண்டு, துவைத்திகளுக்கும் ஆச்சாரியனுண்டு. எந்த மதஸ்தனா இருந்தாலும் கூட அவரவர்களுக்கு ஆச்சாரியர்கள் அமைந்திருக்கிறார்கள். அப்போ நமக்குன்னு ஸ்ரீ வைஷ்ணவாளுக்குன்னு ஸ்ரீவச்சன பூஷணார்த்த நிர்ணயம் பண்ணக்கூடியவர்களுக்குன்னு இது என்ன விசேஷமா சொல்றங்கோ, எல்லாரும் சொல்றது தானே அப்படின்னு கேட்கலாம். மத்தையோர்கள் எல்லாம் ஆச்சாரியனை கைகாட்டுபவராக சொல்லுவார்களே ஒழிய ஆச்சாரியனை கைதூக்கி விடுபவராக சொல்லுவது என்பது நம்முடைய விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தான் விலட்சணமாக அமைந்திருக்கு. அதைத்தான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ன காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஓரொருத்தனும் 3 பருவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பருவத்தில் இருப்பான். ஒருத்தன் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டிருப்பான், அது பிரதம பருவம். மற்றொருத்தன் பாகவத விஷயத்தில் ஈடுபட்டிருப்பான், அது மத்தியம பருவம். மற்றொருத்தன் ஆச்சாரிய விஷயத்திலே ஈடுபட்டிருப்பான், அதுதான் சரம பருவம் என்ன. இதனைத்தான் சரம பருவ நிஷ்டை என்று காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஆச்சாரியனுக்கு எத்தனை வைபவம், எத்தனை வைபவம்னா பகவானே ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கிறான் என்ன ஸ்ரீவச்சன பூஷணத்திலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும் இந்த விஷயத்தை எல்லாம் அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கிறார் சுவாமி. அதுக்கு மேலே ஆச்சாரியனுக்கு சிஷ்யனிடத்துல எப்படி இருக்கணும், சுவாச்சாரியனிடத்துல எப்படி இருக்கணும் இத்தியாதி விஷயங்கள்லாம் காட்டினார். கடைசியில் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். என்னன்னா
ஆச்சாரியன்னா ஆறு சாஸ்திரங்கள்ல பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவச்சனபூஷண சாஸ்திரானுகுணமாக ஆச்சாரியன் என்பவர் நேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை என்ன காட்டிக் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆச்சாரியன்னா எந்த ஆச்சாரியன் நமக்கு சம்சார வர்த்தகமான மந்திரங்களை உபதேசிக்கிறாரோ அவளை ஆச்சாரியனாக நேரே ஆச்சாரியனாக கொள்ள கடவதன்னு சொல்றார். எத்தனையோ மந்திரங்களை உபதேசிக்கிறார்கள். குழந்தை வேணுமா ராம மந்திரம் நீ சொல்லு, ஐஸ்வர்யம் வேணுமா கிருஷ்ண மந்திரம் சொல்லு, ஜெயம் வேணுமா நரசிம்ம சுதர்சன மந்திரம் சொல்லு, வித்யை வேண்டுமா ஹயக்ரீவ மந்திரம் சொல்லு, இதெல்லாம் உபதேசிக்கிற ஆச்சாரியாள். ஆக இதனாலே பெறப்படுவதெல்லாம் சம்சார வர்த்தகங்கள். அதனால இந்த மந்திரங்கள் அத்தனையுமே சம்சார வர்த்தகமாய் அமைந்திருக்கின்றன. ஆனால் சம்சார நிவர்த்தகம் இந்த சம்சார மண்டலத்தினுடைய சம்பந்தத்தை நீக்கி பரமபத பிராப்தியை எது கொடுக்கவற்றாய் அமைந்திருக்கிறதோ அந்த மந்திரத்தை உபதேசிக்கிறவர் தான் ஆச்சாரியன் என்ன அந்த அர்த்த விசேஷத்தை ஸ்ரீவச்சனபூஷணானுகுணமாக சுவாமி காட்டினார். சிஷ்யனுடைய லட்சணம், சிஷ்யனுக்கு உபகார ஸ்மிருதி வேண்டும். முதலடியிலே ஆச்சாரிய விஷயத்திலே உபகார ஸ்மிருதி முடிந்த நிலையாக ஈஸ்வர விஷயத்திலே அமைந்திருக்க வேண்டும் என்று காட்டியிருப்பிட்டு அதற்கு மேற்பட ஸ்ரீவச்சனபூஷணத்திலே அற்புதமாக என்னென்ன அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கின்றனவோ அதையெல்லாம் மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே ஸ்ரீவச்சனபூஷண வைபவத்தை எப்படி காட்டியிருக்கிறார். அதே போல ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய பிரபாவம், அதாவது ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய அர்த்த வைபவம் இதெல்லாம் எப்படி காட்டியிருக்கிறார்னு காட்டுறார். அதில் முக்கியமான அம்சம் ஈஸ்வரனுக்கு நாம எப்படி இருக்க வேண்டும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆச்சாரிய விஷயத்திலே சதுர்ஷ பிரத்யுபகாரம் பண்ணணும். அப்ப என்ன வேணும்னாக்கா ஆச்சாரியன் நமக்கு கொடுக்கிறது ஒரு பகவானை கொடுக்கிறார், ரெண்டு விபூதியை கொடுக்கிறார். அப்போ ஆச்சாரியனுக்கு நாம திருப்பி கொடுக்கணும்னா இன்னொரு பகவானை கொடுக்கணும், இன்னமும் ரெண்டு விபூதியை கொடுக்கணும். என்ன ஆக விபூதி சதுஷ்டயம் வேண்டும், ஈஸ்வர துவயம் வேண்டும் என்கிற அந்த ஸ்ரீவச்சனபூஷணார்த்தத்தை எடுத்து காட்டினார். காரணம் என்னவென்னால் பகவான்றவன் எப்படி இருக்கிறான், இந்த சம்சார மண்டலத்தையும் தள்ளுவான், பரமபதத்தையும் கொடுப்பான். ஆனால் ஆச்சாரியன் என்பவர் இருக்கிறாரே மோட்சத்துக்கு மட்டுமே காரணபூதராக தாம் அமைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை அடைவதற்கு என்னென்ன ஹேத்துக்கள் அமைந்திருக்கின்றன என்ன ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் இத்தியாதியான அந்த பாசுரங்களை எடுத்து சுவாமி காட்டினார். அதுக்கு மேற்பட ஆச்சாரிய சம்பந்தம் குலைந்ததேயானால் அது எப்படிப்பட்ட ஆபத்து வரும் என்ன ரெண்டு திருஷ்டாந்தங்களை ஸ்ரீவச்சனபூஷணத்தில் காட்டியிருக்கிறார். அந்த ரெண்டு சூத்திரங்களையும் எடுத்து சுவாமி விவரித்து காட்டிவிட்டு அதுக்கு மேல வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய ஸ்ரீசூக்தியாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஐதிக்கியத்தையும் காட்டியிருக்கிறார். பிள்ளை பலகாலம் அருளை செய்வர் சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்துக் கொண்ட இவனுக்கு ஆச்சாரியாபிமானம் ஒழிய கதி இல்லை என்கிற அந்த விஷயத்தை காட்டினார். ஆக அதுக்கு மேற்பட அந்திமோபாய நிஷ்டையிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான அர்த்த விசேஷங்கள் 9 அர்த்த விசேஷங்களை சுவாமி எடுத்து விவரித்து காட்டி ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். ஆக பகவான் சுதந்திரன், அவனை பத்தினோமேயானால் அவன் கொண்டாலும் கொள்ளுவான் அல்லது தள்ளினாலும் தள்ளிவிடுவான். ஆனால் ஆச்சாரியன் கொள்வதற்கு மட்டுமே இருக்கிறார் என்னும்படியான அந்த அர்த்தத்தை தான் ஸ்ரீவச்சனபூஷணத்திலே பிள்ளலோகாச்சாரியர் காட்டியிருக்கிறார். அந்த அர்த்தத்தை ஸ்ரீ சுவாமி ஸ்ரீமதுவே கவிஸ்தலம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி அற்புதமாக ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிற தலைப்பிலே இந்த கோஷ்டியிலே சாதித்திருக்கிறார். அந்த சுவாமி திருவடி தாமரைகளுக்கு வாழி 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 என்று வல்லாண்டு வாடிக்கொண்டு அமைகிறேன்.